இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் புத்தாண்டு பலன்கள் 2025 எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் ஒரு தொகுப்பு வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் மகர ராசிக்கு 2025 எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் இங்கு விரிவாக பேசவிருக்கிறோம். பொதுவாகவே புத்தாண்டு என்றாலே கடந்த ஆண்டில் நடந்த கசப்பான அனுபவங்களை தூக்கி எறிந்துவிட்டு வருகிற புத்தாண்டு நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அனைவரும் கற்பனைகளையும் மனதில் மகிழ்ச்சியையும் வைத்துக்கொண்டு வரவேற்க காத்திருக்கிறோம். அந்த வரிசையிலே மகர ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்தால் மிகவும் நன்றாக இருக்குமா? எப்படி இருக்கும்? அவர்கள் இந்த ஆண்டு எப்படி சமாளிப்பார்கள்? அவர்களுக்கு நிகழக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை பற்றி சொல்லுவதற்கு இது ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இருக்கிறது. இதை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மகர ராசியை பொறுத்தளவில் மகர ராசின்றது சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி. இப்பொழுது கடந்த காலத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் அவர்களுக்கு மனச்சோர்வு, தடைகள், தோல்விகள், எதிலும் ஏமாற்றங்கள், காரிய சித்தி இல்லாமல், பொருளாதார கஷ்டங்கள், நெருக்கடிகள், ஒரு மனதிற்கு இனிய சம்பவங்கள் இல்லாமல் விரக்தி, சோர்வு, அமைதியின்மை, தூக்கமின்மை, உடல்நலக் குறைபாடுகள், மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். கடந்தவையாக இருக்க வேண்டும், இனி நடப்பது நல்லவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த வருகின்ற புத்தாண்டை எதிர்நோக்கி காத்திருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தளவிலே மகர ராசிக்கு இப்பொழுது சனீஸ்வர பகவான் 7.5 சனியிலிருந்து விலகி 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நிகழ்கிறது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதங்களுக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் மார்ச் 29க்கு பிறகு சனீஸ்வர பகவான் மீனத்திற்கு செல்வதனால் மகர ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார் சனீஸ்வர பகவான். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், மனதிற்கு இனிய சோகங்கள் அனைத்தும் மறந்து போகின்ற அளவிலே மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் புதியதொரு அனுபவங்கள் கிடைக்கப் போகிறது. புதியதொரு வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும், வேலையில் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் நீங்கள் உணரக்கூடிய வகையிலே இந்த அமைப்பு காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? உண்மையாகவே இந்த சனிப்பெயர்ச்சி மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமாகவும் யோககரமாகவும் பொருளாதாரத்திலே முன்னேற்றத்தையும் வாழ்வினில் வெற்றியையும் பெறக்கூடிய வகையிலே நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறார் இந்த சனீஸ்வர பகவான். மேலும் நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது நாம் ராகு பகவான் இவர்களுக்கு எவ்வாறு செயல்படுகிறார் என்று பார்த்தால் ராகு பகவான் 2ஆம் இடத்திலேயும் கேது பகவான் 8ஆம் இடத்திலேயும் பயிற்சியாகிறார். மேலும் இந்த ராகு கேது பயிற்சியினால் இவர்களுக்கு 2ஆம் இடத்திலே வருவதனால் வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை ஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலே வருவதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் சில வாக்குகளை, சொற்களையும் எதிராளியிடம் பயன்படுத்தும் போது நிதானமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் அதை பயன்படுத்தினால் நல்லது. இல்லையெனில் மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள், வார்த்தையினால் தகராறுகள், நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் மூலம் எதிராளிக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் பகையையும் வளர்க்கின்ற வகையிலே இருக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்கள் ராகு 2ஆம் இடத்தில் வருகின்ற காரணத்தினால் சற்று வார்த்தையை கவனமாக பயன்படுத்த வேண்டும். தனது சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட்டு தேவையில்லாத கெட்ட பெயர்களையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய நிலவிலே இருப்பதனால் சற்று வாக்கு வார்த்தைகளை பயன்படுத்தும் போது யோசித்து பயன்படுத்துவது நல்லது. மேலும் 8ஆம் இடத்தில் இருப்பதினால், கேது இருப்பதினாலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மனஸ்தாபங்கள், உறவினர்களிடத்திலே பகை ஏற்படக்கூடும், உடலில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடும். ஆகினால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்பவர்கள் கூட அமர்ந்து சென்றாலும் சரியாக அமர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். இல்லையெனில் சிறிய விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் கோயில் பணிகளிலும் திருப்பணிகளிலும் வழிபடுவதும் அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு வர இருக்கின்ற சிரமங்கள் குறையும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கடந்த ஆண்டிலே பொருளாதாரத்திலே சற்று உங்களுக்கு முன்னேற்றத்தை தந்திருப்பார்.
மனதிற்கு இனிய பொருள் வரவுகள் ஏற்படுத்தி உங்கள் மனக்குறைகளை போக்கியிருப்பார். ஆனால் இப்பொழுது குரு பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். இந்த மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடமாக வருவதனால் உங்களுக்கு பொருளாதாரத்திலே தகராறுகள் ஏற்படலாம், கொடுக்கல் வாங்கலிலே கடன்கள் ஏற்படலாம், பழைய கடன்களை அடைப்பித்து புதிய கடன்களை வாங்கி அந்த கடன்கள் மனதிற்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம், வருமான குறைவுகள் ஏற்படக்கூடும். ஆகவே சிக்கனமான பொருளாதாரத்தை கையாள வேண்டும். எதிராளிகளிடம் பேசும்போது பகையை உருவாக்கி கொள்ளாமல் அன்பு சார்ந்த வகையிலே நெகிழ்ந்து பேசி அரவணைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத உறவினர்கள் பகை வரக்கூடும். மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. பிறருக்கு சாட்சி கையெழுத்து போடுவதோ பிறருக்கு சார்ந்து சப்போர்ட் பண்ணி பேசுவதோ தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு சிலரிடம் எதிர்ப்புகளை சம்பாதிக்க நேரிடும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையான வெற்றி என்பது கிடைத்துவிட்டது. சனியினுடைய பிடியிலிருந்து இவர்கள் விலகி, 7 சனியின் பிடியிலிருந்து விலகி வருவதனால் இவர்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. மகர ராசியை பொறுத்தளவில் மிகுந்த யோகமான காலகட்டம். படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. கல்யாணம், திருமணம் மற்றும் குழந்தை பேறு ஆகியவற்றிலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. வீடு, வாகனம், வண்டி அமையவில்லையே என்று கருதியவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பங்களிலே, ஒரு சமயங்களிலே நல்ல ஒரு வாய்ப்பு கூடி வருகிறது. பயன்படுத்தி கொள்வது மிகவும் சிறப்பு. மேலும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவில் நாம் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் என்பதை நீங்கள் மனதினில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மகர ராசியை பொறுத்தளவில் 2025 என்பது மிக யோகமான காலம் என்பதையும் மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணித்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.